நம பார்வதி பதஜி அரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சிவபுரம் வேத சிவாகம பாடசாலை எனது குருநாதருடைய திருவடியை வணங்கி மகிழ்ந்து, இதுகாலம் நாம் திருவெம்பாயை பற்றி 20 நாட்கள் சிந்தித்தோம். இன்னும் ஒரு 10 நாட்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி. இந்த ஒரு திருவெம்பாவை 20 பாடல், திருப்பள்ளி எழுச்சி ஒரு 10 பாடலுமாக சேர்த்து தான் இந்த மார்கழி மாதத்தை நாம் சைவர்கள்லாம் கொண்டாடின்னு இருக்கோம். திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிறது ஆவுடையார் கோயிலில் மாணிக்கவாசக சுவாமிகள் பாடுறார். சிவபெருமானை போய் ஒவ்வொரு பாடலாக பாடி திருப்பள்ளி எழுந்தருளாய் அப்படிங்கிறார். திருப்பெருந்துறைன்னு பேர் ஆவுடையார் கோயிலுக்கு. மாணிக்கவாசகரை ஆட்கொண்ட தலம் திருவாசகம்னு ஒரு பெரிய தேன் அமுது நமக்கு கிடைத்த தலம். அங்கே தான் திருவாசகத்தை சுவாமி பாடுறார் மாணிக்கவாசக சுவாமிகள். ஹரிமர்தன பாண்டியன்ட்ட ஒரு தலைமை அமைச்சராக இருக்கார். அவர் ஹரிமர்தன பாண்டியன் நமக்கு குதிரைப்படை போக மாட்டேங்குது, குதிரைப்படை ரொம்ப குறைவாக இருக்குது, குதிரைகள்லாம் வயசாகிடுத்து அப்படின்னு சொல்லி நிறைய பணம் காசெல்லாம் கொடுத்து திருவாத ஊரர்னு பேர். அப்போ அவருக்கு மாணிக்கவாசகர்னு பேர் கிடையாது, திருவாத ஊரர்னு பேர். திருவாதூரை கூப்பிட்டு நிறைய காசு பணம்லாம் கொடுத்து இவன் நிறைய குதிரையை வாங்கிட்டு வா அப்படிங்கிறார் அந்த ராஜா ஹரிமர்தன பாண்டியன். இவரும் புடை சூழ போகிறாரு. போகிற இடத்துல ஆவுடையார் கோயிலை பார்க்குறார். அங்கே போன உடனே அவருடைய அந்த கோவிலில் மனம் லயிச்சு போயிடுத்து. குருந்த மரம்னு ஒரு மரம் இருக்குது அங்கே. அந்த மரத்துக்கு கீழே ஒரு கண்களில் ஜோதியோட ஒரு பெரிய தேஜஸோட ஒரு அடியவர் உட்காந்துட்டு எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். அந்த இடத்துல இவரும் போகிறார். சிவபெருமான் குரு வடிவாக இருந்து தன்னுடைய பாதத்தை எடுத்து திருவாத ஊரர் என்று சொல்லக்கூடியதான மாணிக்கவாசகருடைய சிரசு மேலே தலை மேலே தன்னுடைய பாதத்தை வைக்கிறார். ஸ்பர்ச தீட்சை கொடுக்குறார். அந்த நேரத்தில் சுவாமிக்கு ஆட்கொண்டு சிவமே கதி அப்படின்னு தான் ஒரு அமைச்சருங்கிறதையே மறந்து போயிடுறார். அந்த கோவிலில் புதுப்பிக்க ஆரம்பிக்கிறார். இந்த கோவிலை திருப்பணி செஞ்சுன்னு இருக்கார். இந்த கொண்டு வந்த காசு பணத்தெல்லாம், குதிரை வாங்குகிற காசு பணத்தெல்லாம் வச்சு அந்த கோயிலை திருப்பணி பண்ணுறார். ரொம்ப மாதம் ஆகிடுத்து, குதிரை வரலையேன்னு ஹரிமர்தன பாண்டியன் நாளை விட்டு அனுப்புகிறான். அதுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த விஷயம், ஆக நம்ம அமைச்சராக இருந்தோமே, இதெல்லாம் செஞ்சுட்டுமே அப்படிங்கிறார். திருப்பி ராஜாட்ட போய் குதிரையெல்லாம் வந்துடும், சிவபெருமான் அசரீரியாக சொல்கிறார், நீ கவலைப்படாமல் போ, ஆவணி மாதம் வந்துடும் அப்படிங்கிறார். குதிரையெல்லாம் ஆவணி மாதம் குதிரையெல்லாம் வருது. ஒவ்வொரு குதிரையும் அவ்வளோ ஒரு லட்சணமாக இருக்குது. பஞ்ச கல்யாணி அப்படின்னு பேர் குதிரைக்கு. அது என்ன பஞ்ச கல்யாணின்னா, கணுக்கால் 4 காலட்டி நல்லா வெள்ளையாக இருக்கும், நெத்திக்கிட்ட வெள்ளையாக இருக்கும். இன்னும் நீங்கள் ஆவுடையார் கோயிலில் போனீங்கன்னா அந்த கல் சிற்பத்தில் அந்த மாதிரி இருக்குது. இந்த 5 இடத்துல வெள்ளையாக உள்ள குதிரைக்கெல்லாம் பஞ்ச கல்யாணின்னு பேர். ராஜாவுக்கு சந்தோஷம் தாங்கலை, குதிரையெல்லாம் நிறைய வந்துடுத்து. அந்த குதிரையை ஓட்டின்ட்டு யாருன்னு கேட்டாக்கா சிவபெருமான். இரவு ஆகிடுத்து, எப்பா நீ திருவாத ஊரரை ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்கேன், கஷ்டப்படுத்திருக்க, குதிரை வாங்கலன்னு சொல்லி அவர் கஷ்டப்படுத்தாத, குதிரையெல்லாம் நான் தான் உன்ட்ட கொண்டு கொடுக்கணும்னு சுவாமி கொண்டு குதிரையெல்லாம் கொடுத்துட்றார். இரவில் நரியாக மாறிடுத்து. அதான் குதிரையை நரியாக்கியப்படலம்னு பேர். எல்லா குதிரையும் நரியாக மாறிடுது. ராஜாவுக்கு கோபம் தாங்கலை. இருந்த குதிரை இல்லாமல் அந்த நரியெல்லாம் சாப்பிட்டுட்டு காட்டுக்கு ஓடிடுத்து. மறுபடியும் திருவாதூரை கூப்பிட்டு பெரிய தண்டனை கொடுக்குறார். வைகை ஆற்றில் சுடு மணலில் படுக்க வச்சு தண்டனை கொடுக்குறார். சிவபெருமான் பார்க்குறார், வைகை நதியிலிருந்து எந்த விதமான மழையும் பொய்யாமல் ஒரு துளி நீர் கூட வராமல் வைகை ஆற்றிலிருந்து தண்ணி பிரவாகமாக பொங்கி வழியுது. ஊரே அழியிற அளவுக்கு தண்ணி வருது. ஆனால் திருவாத ஊர் அது எதுவும் செய்யலை. ராஜா பார்க்குறார், ஆஹா இந்த மாதிரி ஊர் ஃபுல்லாக வெள்ளம் வருதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஒருவரை கூப்பிட்டு எல்லாரும் நிறைய மணல் எடுத்து ஆத்தங்கரை ஓரமாக போட்டு அடைக்கணும், ஒவ்வொருத்தருக்கு ஒரு அளவுன்னு சொல்லி வீட்டில் ஊரில் உள்ள எல்லாருக்கும் இந்த ராஜா சொல்கிறார். அப்போ அங்கே ஒரு வயசான பாட்டிமா இருக்காங்க, அவங்களால முடியாது. அப்போ சிவபெருமான் போய் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், நீங்கள் என்ன செய்வீங்க கேட்கும்போது நான் புட்டு தரேன். அந்த அம்மா புட்டு வைக்குது. புட்டுக்கு மண் சுமந்தா படலாம். அங்கே போய் சுவாமி வேலையாட்களாக போகிறாரு. சுவாமி வேலை செய்யாமல் விளையாடின்னு இருக்கார். அதை பார்த்தா ராஜா கோவம் வந்துடுது.
ஊரே அழிகிற மாதிரி இருக்குது, எல்லாரும் வீட்டுக்கு வரவங்க மண் அள்ளி கொட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம், நீங்கள் காதலே வாங்க மாட்டேங்கிறேன்னு கோவத்தில் தன்ட்டு இந்த பெரம்பால் சுவாமி மேலே ஒரு அடி அடிக்கிறார். உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசி மேலேயும் அந்த அடிப்படுது. ஆஹா ஒரு சிவபெருமான்னு உணர்ந்து அப்போ சிவபெருமான் தான் ராஜாட்ட கூப்பிட்டு திருவாரூர் மாணிக்க வாசகர், அவருக்கு எல்லா விதமான செல்வங்கள் நிறைய கொடுக்கணும்னு சொல்லி அனுக்கிரகம் செய்கிறார். அதிலிருந்து மாணிக்க வாசகர் திருப்பெருந்துறைக்கு திருவாசகத்தை ஆரம்பிக்கிறார். நமசிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்கன்னு நிறைய இருக்கக்கூடிய அந்த திருவாசகத்தில் நிறைய பாடல்கள் அங்கே தான் பாடியிருக்கார். அதில் ஒன்று தான் இந்த திருப்பள்ளி எழுச்சி. என்னுடைய முதலாவது பாடலை சிந்திப்போமாக. போற்றியன் வாழ் முதலாகிய பொருளே புலருந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேட்டுதழ் கமலங்கள் மலர்தன் வளர்சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே ஏற்று உயர்கொடி உடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அப்போ சுவாமிகிட்ட பாடுறாரு, சேற்றுதழ் கமலங்கள், சேற்றுல தாமரை பூலாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய திருப்பெருந்துறையில் சிவபெருமானே, போற்றியன் வாழ்முதலாகிய பொருளை அப்படிங்கிறார். என்னுடைய வாழ்நாளுடைய முழுமுதற் பொருள் நீ தான். புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு, பூ போன்ற பாதமுடைய பரமேஸ்வரனை நான் பூ போட்டு தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஏற்று உடையாய் கொடியுடையாய் இணையுடையா அப்படிங்கிறார். நந்தி கொடியை வைத்திருப்பவரே, என்னை ஆட்கொள்பவரே, திருப்பள்ளி நீங்கள் எந்திரிக்கணும், எந்திரிச்சு அனுகிரகம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலுடைய விளக்கம். சுவாமியை போய் நாம் எழுப்புறதுங்கிறது எப்பேற்பட்ட விஷயத்தை நம்ம சைவ மரபு வைணவ மரபுலாம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு பாருங்கள். சுவாமியை போய் எழுப்ப முடியுமா? அப்போ சுவாமி தூங்குறாருன்னு அடுத்து ஒரு கேள்வி வருது. சுவாமி தூங்கிட்டால் உலகம் தூங்கிடும். பள்ளியறை வழிபாடுன்னு ஒன்று உண்டு, இரவு நேரத்தில் எல்லா கோயிலையும் பண்ணுவாங்க பள்ளியறை பூஜை அப்படின்னு. சுவாமியை தூங்க வைப்பதாக பாவனை, அவருக்கு ஓய்வு கொடுப்பதாக ஒரு பாவனை, இதெல்லாம் ஆகமங்கள் வழியாக சுவாமியாக நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துறது தான், மனுஷங்கள் ஏற்படுத்துறது கிடையாது. சுவாமி தூங்க முடியுமா? நாம் அங்கே இந்தியாவில் இரவு 9 மணிக்கு பெரிய கோயிலெல்லாம் பள்ளியறை பூஜை செய்து அவருக்கு அர்த்தஜாம பூஜை செய்து, பள்ளியறை பூஜைக்கு அர்த்தஜாம பூஜைன்னு பேர், அர்த்தஜாம பூஜை பண்ணி அவர் தூங்க வைக்கிறோம் பாவனையாக. அமெரிக்காவில் உள்ள கோயிலில் சுப்பிரபாதம் பாடி சுவாமி எழுப்புறாங்க. அப்போ சுவாமி தூங்குறாரா முழிச்சுன்னு இருக்காரான்னு ஒரு கேள்வி வருது. சுவாமிக்கு இரவு பகல் தூக்கம் விழிப்பு பிறப்பு இறப்பு எதுவுமே கிடையாது. இது எல்லாம் நம்மளுடைய பாவனை, சந்தோஷத்துக்காக இறைவனுக்கு நாம் செய்து பார்ப்பது. பள்ளியறை வழிபாடு, அர்த்தஜாம பூஜை, சுவாமிக்கு திருக்கல்யாணம் செய்து பார்ப்பது. அப்படி மாணிக்கவாசக சுவாமி போய் திருப்பள்ளி எழுச்சி முதற்பாடல் அங்கே பாடி, ஏன் இந்த உலகத்தெல்லாம் நீங்கள் காக்கணும், உங்களை எல்லாத்தனை பேர் நாங்கள் தரிசனம் வந்திருக்கோம், நீங்கள் கண் திறந்து எங்கள் எல்லாரையும் கடைக்கன் பார்க்கணுங்கிறதாக இந்த மாதிரி பாடல். மீண்டும் நாளைய தினம் 2வது நாள் 2வது பாடல் நிறைய விஷயங்களை சிந்திக்க இருக்கும். நான் திருப்பள்ளி எழுச்சி நான் சொல்கிற மாதிரி இறைவனுட்ட அந்த பாவனைன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அதை பற்றி இந்த வருகின்ற 9 பாடல்கள் சிந்திப்போம். நம்ம பார்வதீபதஜே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.